பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை நேரம் உங்களை மிகுந்த அன்போடு வாழ்த்துகிறேன். ஆண்டவர் உங்களை தாராளமாய் ஆசீர்வதிப்பாராக, உங்களை உயர்த்துவாராக. இந்த காலை நேரம் நம்முடைய தியானத்திற்காய் ஆண்டுடைய வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நாம் வாசிக்க கேட்போமா? யோசுவாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8வது வசனம். இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறவைகளின்படியெல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்ளுவாய். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரம் நம்முடைய தியானம், நம்முடைய வழியை வாய்க்க பண்ண நாம் என்ன செய்ய வேண்டும்? தேவனுடைய மனிதனாகிய யோசுவாவை பார்த்து ஆண்டவர் மிக தெளிவாக சொன்னார், இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு விலகாதிருப்பதாக. புதிய ஏற்பாட்டு காலத்தில் வாழ்கின்ற ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நம்முடைய வாயிலும் ஆண்டவருடைய வசனங்கள் விலகாதபடி இருக்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது. இரவும் பகலும் அவருடைய வேதத்திலே நாம் தியானமாய் இருக்க வேண்டியது தேவையான ஒன்றாய் காணப்படுகிறது. 1வது சங்கீதத்திலே வாசிக்கிறோம், இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆண்டவர் யோசுவாவை பார்த்து சொன்னார், அப்பொழுது உன் வழியை வாய்க்க பண்ணுவார். சங்கீதம் 1 படிக்கிறோம், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அப்படியானால் ஆண்டவருடைய வசனங்களை நாம் தியானிக்க அதிலே நம்முடைய சிந்தைகளை செலுத்த ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய கைகளின் கிரியைகளை எல்லாம் அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாக காணப்படுகிறார். அது மட்டுமல்ல, யோசுவாவுக்கு ஆண்டவர் சொன்னது போல அவருடைய வழியையும் ஆண்டவர் வாய்க்க பண்ணுகிறாராம். நாம் எந்த காரியத்து நிமித்தமாக எந்த வழியாக போனாலும் தேவன் அந்த வழியை வாய்க்க பண்ணுவாராம். எசேக்கியா என்கிற தேவனுடைய மனிதன் போன இடத்திலெல்லாம் அவனுக்கு காரியங்கள் வாய்க்கும்படி அனுகூலமாய் கர்த்தருடைய கிரியைகள் காணப்பட்டதை கர்த்தருடைய வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். இன்றைக்கும் ஆண்டவருடைய வேதத்தை அதிகமாய் நேசிக்கிறவர்களை பாருங்கள், அவர்களுக்காக கர்த்தர் எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணி கொடுக்கிறதை நம்மால் கவனிக்க முடிகிறது. அவர்களுடைய வாழ்க்கையில் தேவனுடைய கிரியைகளை நாம் கவனிக்க முடிகிறது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்திலேயும் ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானிப்பதில் நாம் முக்கியத்துவம் கொடுப்போம். ஆண்டவருடைய வசனத்தை சிந்திப்பதற்கு மிகவும் நேரம் ஒதுக்குவோம். நம்முடைய வழிகளையும் கர்த்தர் வாய்க்க பண்ண வல்லவராயிருக்கிறார். நாம் செய்வதும் வாய்க்கும். யோசுவாவினிடத்தில் இன்னொரு காரியத்தையும் சொல்கிறார், புத்திமானாயும் நடந்து கொள்ளுவாய். கர்த்தருடைய வேதத்தை தியானிக்கிற மனிதர்கள் புத்திமான்களாய் நடப்பார்கள். புத்தியீனமான கிரியைகளை தேவன் அவர்களை விட்டு விலக்கும்படி இந்த வேத வசனத்தின் மூலம் அவர்களுக்கு புத்தி சொல்லிக் கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஆகவே வேத வசனத்தை தியானியுங்கள், கர்த்தர் உங்கள் காரியங்களையும் வாய்க்க பண்ணுவார், உங்களை புத்திமானாகவும் நடக்கும்படி செய்வார். கிருபை உங்களோடு இருப்பதாக. நாம் ஜெபிப்போமா? நல்ல ஆண்டவரே, ஜீவனுள்ள பிதாவே, தம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு, உம்முடைய வேதத்தை தியானிக்கிறவர்களுக்கு வேதத்தில் நாங்கள் வாசிக்கின்ற ஆசீர்வாதங்கள் ஏராளம் இருக்கிறது. அதிலே இந்த 2 காரியங்களை நாங்கள் பிடித்து கொள்ள இந்த காலை நேரம் எங்களுக்கு கிருபை தாரும். உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்கள், தியானிக்கிறவர்கள் தங்களுடைய வழிகளை எல்லாம் வாய்க்க பண்ணுவார்கள், புத்திமான்களாகவும் அவர்கள் நடந்து கொள்வார்கள். ஆண்டவருடைய கிருபை எங்களுக்கு இதிலே தாராளம் வெளிப்படட்டும். நாங்களும் புத்திமான்களாய் நடக்க, எங்கள் காரியங்களையும் வாய்க்க பண்ண உம்முடைய வேதத்தில் நாங்கள் தியானமாய் இருக்க எங்களுக்கு உதவி செய்யும். தேவ கிருபை தொடர்ந்து எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். இந்த நாளையும் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றித்தாரும். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் இவைகளை மிகுந்த மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.
காட் bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.